ஊர்ல பேர் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க. நம்பிக்கை இல்லைன்னா குளமங்கலம் பக்கத்துல வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் எழும்பூர்ல வந்து கேட்டு பாருங்க. வேற யாரும் இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? வேற யாரும் இல்ல நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் யாரு காப்பாத்துவான்னு கேட்டீங்கன்னா, இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க தூக்குங்கடா. எனக்கு தெரிஞ்சளவுக்கு டாப் ஆர்டர் வந்து 3 பேர் நல்லா ஆனாலே மேட்ச் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா உங்க பவுலிங்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்றது, மும்பை இந்தியன்ஸ் வந்து நம்ப முடியாது. டப்புன்னு மேலே வந்துருவாங்க. போன வருஷம் இப்படிதான் சொன்னாங்க, சொன்ன மாதிரி வந்தாங்க, எலிமினேட்டர் தோத்துட்டு போயிட்டாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். பட் இந்த ட்ரால் பண்றவங்களுக்குலாம் மும்பை இந்தியன்ஸை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க. சுந்தரபாண்டி, நானு, மாப்பிள்ள, உஸ்லமுட்டி ஜெகனு, பெரிய கோத்து பரஞ்சோதின்னு 5 பேர் ஒரே டீமா தான் இருப்போம். பாக்குறவங்களே எங்களை பைத்தியக்கார கூதியை கூப்பிடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆனா சல்பி டீம், சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே இதுதான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எப்படி என்னமோ சிஎஸ்கே தான் பெரிய டீம் மாரியும், மும்பைல டீமே இல்லாத மாதிரி இன்னும். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? அதாவது என்ன சொல்றது, லாக்டவுன் கிட்ஸ்ன்றத மறுபடியும் ப்ரூவ் பண்றாங்க இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அண்டேரி கிங் சொன்னவங்கள சொல்றேன், எல்லாரும் சொல்ல. ஆனா அதுக்கும் வருவானுங்க, என்ன எல்லாரும் சொல்ற அப்படின்னா நீ பதில பேசக்கூடாது. நீங்க அவரிங்க பேசிட்டு இருக்கும்போது நீ முதல்ல இங்க இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கும். ஸோ என்னன்னா, சிஎஸ்கே வந்து 7 கப் இருக்காங்க. பிரச்சனை இல்லை, அவங்க லெகசி தான். தோனி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காரு. பட் மும்பை அப்படி கிடையாது. நான் எப்பெல்லாம் வந்து மும்பை கூட ஃபைனல் ஆடுறனோ அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கர வந்து சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் வச்சு ஆடுறாங்க. அவங்க ஸ்டார் பிளேயர்ஸை ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு திறமை வேணும். உன் கூட படுக்கிறதுக்காக வேற இல்ல இருக்கடா. அசிங்கம் பிடிச்சவனே. ஸோ அதுக்கான ஸ்டார் கேப்டனாவது ஃபர்ஸ்ட் ரிக்கி பாயிண்டிங், சச்சின், ஹர்பஜன்லாம் இருந்தாங்க. பட் அவங்களாலேயே தோனி இருக்கும்போது கப் அடிக்க முடியல. பட் தோனி இருக்கும்போதே தோனியை 4 தடவை ஃபைனல்ஸ் ஃபேஸ் பண்ணி 4 தடவையும் தோக்கடிச்ச ரோஹித் சர்மா வந்து அவ்வளோ பெரிய லெகசி பில்ட் பண்ணியிருக்காரு மும்பைக்காக. நான் எப்பெல்லாம் வந்து மும்பை கூட ஃபைனல் ஆடுறனோ அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கர வந்து சின்ன சின்ன பொடி பசங்களை, அது 5 கப்பு அவர் சைட்ல இருந்து 6 கப்பு சிஎல்டி, ஹர்பஜன் வந்து ஒரு சிஎல்டி அடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஆக மொத்தம் மும்பை 7 கப்பு ஐபிஎல் மட்டும். நீங்க மற்ற லீக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை டாப்ல இருப்பான். எப்படி இந்த 7 கப்போட சேர்த்து மொத்தம் 12 கப்பு. அதாவது ஐஎல்டி, SA20, அப்புறம் வேற ஏதோ ஒரு 2 லீகு, MLS அது நினைக்கிறேன். ஸோ இந்த லீகெல்லாம் சேர்த்து எம்ஐ கிட்ட 12 கப்பு. அத்தனைக்குமே அங்கே யார் ஆடுறாங்கன்னா ரஷீத் கான் கேப்டனு, எம்ஐ எமிரேட்ஸு, எம்ஐ இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூர்வனா ஆடுறாரு. ஸோ அவங்க ஆடுறவங்க இங்கே ஆடணும்னா எப்படி சொல்றது, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான். அது எப்படின்னா இங்கே ஃபார்ம் ஒர்க்கில் இருக்கப்பலே அங்கே வச்சு ஃபார்ம் வச்சு மும்பை ஆடுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி பிக். அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் புரியாது. அவங்க சொல்லுவாங்க எங்க கூட கிளாஸ் வைக்கணும். அதாவது அவங்க கூட சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து சிஎஸ்கே வந்து நாங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம், எங்கள் ஸ்டாண்டர்ட் தான் அப்போ மும்பை தான் அப்படின்றாங்க. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆனா உண்மையை சொல்லிட்டா, சிஎஸ்கே விட எம்ஐ தான் பெரிய ஸ்டாண்டர்டு. நீ ஒண்ணுமே இல்லை, பிரான்சைஸ் படி கப் எடுத்துப்பாரு.
எம்ஐன்றது சிஎஸ்கே இங்க இருக்கு, எம்ஐ வந்து இங்க இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லணும்னா நிறைய லாக்டவுன் கிட்ஸுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்றேன், ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, ஆர்சிபி கிட்ட டிராஃபி ஜெயிச்சு காட்டுங்கடா பொம்பளை கப்புன்னு சொல்லி கலாச்சிங்க, கரெக்டா? நானா சொல்றேன், இதே எம்ஐ வந்து ஒரு வார்த்தை அந்த மாதிரி கேட்டிருப்பானா, மேட்ச் தோத்துட்டா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஆனா நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. பசங்கிட்ட போய் சரி சமமா ஏறு போலாம். இப்போதான் ஒரு சில பேர் வந்து என்னமோ நான் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சரு, ஸோ நான் வந்து அப்படியே ஒரு ஆக்டிங்கை போடுவோன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறீங்க. அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்டே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். மேட்ச்னா வெற்றி தோல்வி இருக்கும். தோல்வினா நீ அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு எப்படி வின் பண்ணு பார்க்கணும். வெற்றினா அடுத்து அந்த வெற்றியை எப்படி மெயின்டைன் பண்ணணும் பார்க்கணும். ஸோ நீ ஜெயிச்சிட்டினா வெறித்தனமா ஆடுறதும் இது போத் நாட்டு அப்படி அவங்கள சிஎஸ்கே ஃபேன்ஸை மட்டும் சொல்லு, எல்லா ஃபேன்ஸுக்குமே தான். தோத்தா ஒத்துக்கணும். தோத்தா அதை மறந்துட்டு அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அந்த டீம் தான் அது பண்ணணும். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து தோத்ததே சொல்லிட்டு இருப்பாங்க. இன்ன வரைக்குமே ஆர்சிபி ஃபேன்ஸை கலாய்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிராஃபி இல்லை குருசாமி கலாச்சாரம். இப்போ வந்து 49 ஆல் அவுட்டுன்னு ஒருத்தர் சத்தியமா பார்க்கும்போது காண்டாகுது. அது ஏன் காண்டாகனா ஆர்சிபி ஃபேன்ஸ் கிடையாது, ஒரு இதுவே கிடையாது. இல்லையா நீங்க தோத்துட்டீங்களா, கிளம்புங்க 5 டிராஃபி வச்சுட்டு இருக்க ஃப்ரான்ச்சைஸு ஏன் வந்து 49க்கு வரீங்க, ஏன் வந்து இதுக்கு வரீங்க? அது ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் அப்படியே உத்தாமலாம் கிடையாது, அவனுங்களாம் இதுவும் அசிங்கமாக தான் பேசுவானுங்க. ஸோ இது ஃபேன் வருஷனால அப்படி விட்டுறேன். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மத நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரபோகி வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதரா. முடியாது, என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. கம்மிங் டு த டாபிக் என்னன்னா, சிஎஸ்கே எம்ஐக்கு வந்து நீங்க ஸ்பேர் போடலாம். ஆனா நீங்க தான், அதாவது சிஎஸ்கே தான் எம்ஐக்கு ஸ்பேர் போடணுமே தவிர எம்ஐல அவங்களுக்கு இறங்கி வரமாட்டாங்க. ஏன்னா 2020 அவங்க 5 கப்பு ஜெயிச்சிட்டாங்க, புரியுதா? ஏன்னா இதுல டு ஆல் லாக்டவுன் ஐபிஎல் கிட்ஸ் ஒரே விஷயம் தான், 2021 2023 2 கப்பு ஜெயிச்சிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்களே 3 கப்பு தான். அது 2020லயே எம்ஐ வந்து 5 கப்பு வந்துட்டாங்க. நீங்க சொல்லலாம் எம்ஐ கப் அடிச்சு 5 வருஷம் ஆச்சுன்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே 5 கப்பு அடிச்சிட்டோம். இப்போ இந்த 5 வருஷத்துல அவங்க 1 கப்பா ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு 6 கப்பு. இன்னைக்கு வந்து பேசிட்டு இருப்பீங்களா, ஸ்பேரிங்னா எம்ஐ கூட தான் எங்களுக்கு பங்காளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்றீங்க. அப்படியே வலுப்புவாங்க எல்லாரும், நாங்க பங்காளி மேட்ச் இறக்கி விட்டோம், அவங்க ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க எல்லாரும். அதுதான் இது பேர் தான் பேக் அடிக்கிறது. ஏன் சார் என்ன மட்டும் பட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? ஏன்டா அட்டை பூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. எப்படிதான் ஒரு பிரான்ச்சைஸ் சப்போர்ட் பண்ணா ஒரு பிரான்ச்சைஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் நியூட்ரலா இருந்துட்டு போயிடணும். இல்லைன்னா ஒரு டீம் மட்டும் சொம்படிச்சுட்டு போயிடணும். என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அதை விட்டுட்டு உங்க டீம் ஜெயிக்கலன்னா உங்க ஈக்குவலை தாண்டி இருக்க டீம் போய் சப்போர்ட் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ பஞ்சாப் நல்லா ஆடுறாங்க, ஒண்ணுமே இல்லை, பஞ்சாபுக்கு பயங்கர சப்போர்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸா, மக்களின் கேப்டன் அப்படி இப்படின்னு. ஆனா ஒருத்தன் கூட ரஜத் பட்டியலை பத்தி பேசவே மாட்டான். இப்ப எவ்வளவு சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன நான் இருக்கும் போதே ஸ்டப்ன அறுத்துருவியா நீ? என்ன பண்ணீங்க? என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுத்துருக்க? எந்திரி. ஏன்டா மவனே, ஏன்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? ஏண்டா அவன் கேப்டன் ஆரம்பிச்சு 21 மேட்ச்ல 18 மேட்ச் ஜெயிச்சிருக்காண்டா. நான் அழைத்து வந்தது காரணம், அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் சரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, இது எவ்வளவு பெரிய வினிங் ஸ்ட்ரீக் தெரியுமா? அவனோட கேப்டன்சில 23 மேட்ச் ஆடி 18 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வியப்பா இருக்கு. எந்த ஒரு டெபியூட்டன் கேப்டனே பண்ணது கிடையாது. இந்த வருஷம் ஆர்சிபி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் போல. கேப்டன் ரஜத் பட்டிதார் என்ன தாண்டி தொடரா பாப்போம்னு சொல்றாரு. நான் பார்த்த வரைக்குமே ரோஹித், தோனி மட்டும்தான் தன்னோட டெபியூட்டன் கேப்டன்சில நல்லா பண்ணது. அப்போ
அதுக்கப்புறம் யாரும் நல்லாவே பண்ணல. ஸ்ரேயஸ் வந்து ஒரு 3 ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து ஐபிஎல் ஒரு லீக் ஸ்டேஜ் குவாலிஃபை எல்லாம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பஞ்சாப், அப்புறம் டெல்லி, அப்புறம் கொல்கட்டாக்கு டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவரும் நல்ல கேப்டன் தான். என்ன பாக்குறேன், பட்ட சாதம் திங்கரவா இப்படி அடிச்சேன்னா இது நான் அடிச்ச அடி இல்ல, என் உடம்புக்குள்ள பெருமாள் புகுந்து அடிச்ச அடி. அதை தான் அவங்க பேசுறாங்க தவிர ரஜத் பத்தி ஒருத்தன் பேச மாட்டான். 18 வருஷமா ஒரு டீம் இது அடிக்கல, அதை பத்தி பேசல. இவனுங்க என்ன சொல்றது, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆல்வேஸ் ஒன் சைடடா பேசுறாங்க. அவங்க டீம் ஜெயிச்சா அவங்க பத்தி பேசுறாங்க, இல்ல அதர் டீம், அதாவது அதர் தென் ஆர்சிபி டீம், அதர் தென் வேற டீம் நிறைய இருக்குல்ல. ஆர்சிபி தவிர நிறைய 9 டீம்ஸ் இருக்கு. அந்த 9 டீம்ஸ் எந்த டீம் செய்வோம் அவ்வளோ பாராட்டுறானுங்க, இது பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த கிரிக் ஃபேன் ஒருத்தர் மஞ்சள் கலர்ல பூஸ்ட் தலையில வந்து சுருட்ட முடியோட ஒருத்தர் வருவாரு. விக்கு போட்டுக்கிட்டு அவர் வந்து டேவிட் மில்லர் டிசி வர்சஸ் ஆர்சிபியில் வந்து டேவிட் மில்லர் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் 21 ரன் நினைக்கிறேன், 19 21 ரன் அடிச்ச உடனே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அஃபிஷியலா அவரோட அக்கௌண்ட் போற 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு. அவர் இன்ஃபுளுசர், அவர் ஃபுல்லாவே சிஎஸ்கே தோனி தான். அப்படி இருக்க ஆளு எதுக்கு வந்து டேவிட் மில்லர் டிசி வேற டீம் தானே, அதுக்கு எதுக்கு எடுத்து போடுறாரு எனக்கு புரியல. அவரெல்லாம் நான் நேரில் பார்த்தானா ஏன் ப்ரோ இப்படி போட்டுட்டீங்க, அதாவது அவரே போடுறாரு இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஃபேன்ஸு, ரெஸ்பெக்ட் அதர் பிளேயர்ஸு, ரெஸ்பெக்ட் அதர் ஃப்ரான்ச்சைஸ்ன்றாரு. ஆனால் அவரு அதை பற்றி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போடுறாரு. உங்களுக்கு வந்து சோர்தன் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூலபூமி பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? அதுக்கப்புறம் அந்த கிரிக் ஆதர்ஷன் ஒருத்தன் கொஞ்சம் கருப்பா முடிச்சு, அவன் வந்து என்ன சொல்றது, இப்பதான் கொஞ்சமா ரொம்ப அடி வாங்கிட்டு இப்பதான் கொஞ்சமா திருந்துறது. ஒரு வீடியோக்கோ பா ஏதோ ஆகும்னா எப்பா அப்படின்னு, அதாவது ஒரு வார்த்தை ஆர்சிபி பத்தி இவனுமே சொல்ல மாட்டான். பட் இப்போதான் நியூட்ரலா பேசுறான், ஆர்சிபி வாஸ் குட், ஆர்சிபி இது அப்படின்றான். ஸோ அவன் வந்து இப்போ மோஸ்டா வந்து வாய் விட மாட்டான், அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த சின்ன பையனுக்குன்ற அறிவு அந்த கிரிக் ஃபேன்ற ஒரு பர்சனுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஆள் ஃபுல்லாகவே ரேஜ் பைட் ஆகி இதுக்கு முன்னாடி 2024 ராஜஸ்தானு எலிமினேட்டர்லேயும் நம்ம ஆர்சிபி வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஆர்ஆருக்கு வந்து கேக் வெட்டுறாரு. சரி ஓகே, அவர் வந்து ஏதோ ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் அவர் ஓட்ட தள்ளினாங்க அடிச்சாங்கன்றாங்க. ஏன் இந்த வாட்டி அவர் யார் என்ன பண்ணா அவரை? இல்லை எனக்கு புரியல, யார் ஸ்டேடியமுக்கு வந்து அவர் நோண்டினாங்க? ஏய் வாயை முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்களா? போன வருஷம் தான் என்னமோ லாலிபப் ஸ்டேடியம்ல காட்டினீங்கன்னு சொன்னானுங்க. இது ஜெயில் ஜெர்சி வந்து வித்தானுங்கன்னானுங்க சின்னசாமி வாசல்ல. இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணல. எல்லாரும் வந்து உங்களை இது எதாவது எதிர்த்து பேசணும்னா அவனா எடுத்து வீடியோவே எடுத்து போட்டுறாங்க இந்த மாதிரி. ஸோ நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா அந்த கிரிக் ஃபேன்ன்ற ஒரு பார்த்தாலே எனக்கு லைட்டாக எரிச்சல் ஆகுது. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் அந்த அன்புடன் ஏதோ ஒருத்தர் ஒரு ஐடி என்னது கொமாலன் பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஆர்சிபி ஃபேனு, நாங்கள் இப்போ ஜெயிச்சிட்டோம், இப்போ நாங்கள் தான் பேசுவோம்னா நாங்கள் பேசுவோமா கொயால அப்படின்றாரு. எனக்கு புரியல. ஆண்ட பரம்பரைன்றாரு. அப்போ வந்து எம்ஐலாம் எங்கே போகும்னு தெரியல. ஆண்ட பரம்பரைன்னா எம்ஐயோட கப்பலாயத்தை காட்டுன்னு வச்சுக்கோ. நான் சொல்லிட்டா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு, டு ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எம்ஐயோட கப்பு 12 டிராஃபி லீக்ஸ் அஸ் எ ஃப்ரான்ச்சைஸு எடுத்து காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் வந்து வரத்துக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. இது வந்து நான் ஒரு ஆதங்கத்தில் சொல்ல, எனக்கு வந்து சொல்ல தோணுச்சு. ஏன்னா நீங்களே சொல்லும்போது நானும் அதை சொல்கிறேன். நான் சிஎஸ்கே ஃபேனாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து மொத்தமாக ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது. நான் வந்து நல்ல நல்ல குட் பிளேயர்ஸ் ஒரு டீமில் ஆடுறாங்கன்னா நான் அந்த பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாரி தான் நான் அந்த மேட்சை நான் பார்ப்பேன். இப்போ என்னதான் ஆப்போனன்ட் டீம் வந்து கேவலமான டீமாக இருந்தாலும் அந்த டீமில் ஒரு நல்ல பிளேயர் வந்து ஜொலிக்கிறான்னா அவனை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஜஸ்ட் லைக் வந்து இப்போ எங்கள் டீம் தான் ஜெயிச்சுது இதெல்லாம் கிடையாது.
நான் வந்து ஏன் சிஎஸ்கே தோக்கும் போது கூட நான் அதை ட்ரோல் பண்ணி கூட போடல. அவங்க சிஎஸ்கே வந்து வீக்கா இருக்காங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அதை தாண்டி யாரு மேல எனக்கு பர்சனல் வன்மம் கிடையாது. எல்லாரும் ஹியூமன் பீயிங், மேட்ச் என்ஜாய் பண்ண தான் வரும். அதை தாண்டி பர்சனல் வெஞ்சன்ஸா யாரு கொண்டு போறான்னா மீடியாவே நான் கூட சொல்ல மாட்டேன். அவங்க வந்து வீக்கா இருக்காங்கன்னு தான் சொன்னேன். அது வந்து அப்படிதான் இருக்கணும். அதுதான் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன். நம்ம என்னதான் எனிமையா இருந்தாலும் அவன் வீக்னஸை நம்ம தெரிஞ்சுட்டு அவனை அடிக்கிறோம். ஸோ எனிமிக்கே நம்ம சொல்லணும் நம்மளோட வீக்னஸ் இதுதான், இதனால தான் நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லணும். அவனுங்க எப்படி தெரியுமா, அந்த கிரிக் ஃபேன்ஸ் மாரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற டீமுக்கு தான் மட்டும் தக்காளி சட்னி, இவங்க டீமுக்கு வந்தால் ரத்தம்ன்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. நான் பார்த்தாலே லைட்டாக டென்ஷன் ஆகுது, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து சரி நீ சொல்லலாம், அப்போ அவங்கள பார்த்துட்டு போவாதான்னு. அதுதான் உண்மை. பார்த்து போயிடணும் அப்படியே. இவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த காதில் வாங்கி காதில் விட்டுருணும். இது என்னோட சொந்த பிரச்சனை. மோசம் போனவே நானு ஏமாந்தவனுக்கான வேதனை என்னன்னு தெரியும். உங்களுக்கு சொன்னாலும் வந்து புரியாது. 11 கப்பு வச்சுருக்காங்க எம்ஐ வந்து. ஸ்பேரிங்லாம் வரவே கூடாது சிஎஸ்கேலாம். இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க. அது எம்எல்எஸ்ஸு, எஸ்ஏ, ஐஎல்டி இதெல்லாம் போய் இவங்க ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சு இருக்குது இல்லாமல் இல்லை இருந்து நீங்கள் போய் ஜெயிச்சுட்டு வாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எம்ஐ கூட ஸ்பேரிங் விடுங்க. மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீம்ல ரோஹித் சர்மா இருக்காரு, பொலார்டு இருக்காரு. 3 முறை கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்கள எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்ற? ஆனா எகுத்தாடுறவன் பேரு தோனிமா. எம்ஐ கூட கம்பேர் பண்ணுங்க. பட் ஐபிஎல் வரும்போது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த நிறைய லாக்டவுன் கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி லீக்லாம் இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா. இந்த மாதிரி 11 டிராஃபி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நேரம் கிடையாது. ஏன்னா மும்பை ஃபேன்ஸும் சரி, மும்பையும் சரி, அவங்க ஜெயிக்க அடுத்தடுத்த கப்பு ஜெயிச்சு அவங்க கேபினெட்ல குவிக்கிறது அவங்க வேலையே. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி கப் அடிச்சதே அதே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா தோக்குறவங்க தோத்துட்டு உண்மையாக ஒத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன சொல்றது, இனிமேல் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம், ஸோ இதை வச்சு தான் முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 டிராஃபி வச்சு முட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது, ஃபேன் வர இடம். ஸோ இது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எம்ஐ ஃபேன்ஸு, எல்லா ஃபேன்ஸும், ஒரு நியூட்ரலான ஃபேன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். பாவா ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? கேஷா இல்ல செக்கா? என்னடா? எங்க பேமெண்ட் பாபா. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இனிமேல் வரப்போட வீடியோ வந்து இந்தமாரி லொக்கேஷன் தான் வரும். கொஞ்சம் இது கிளாரிட்டியாக இருக்கு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நல்லா சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிய வெடிச்சிட்டா. காலி பாவா.